வணக்கம். சாரி, கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ண லேட் ஆயிடுச்சு. பொருட்காட்சிக்கு போயிருந்தோம்ல, அந்த வீடியோ இது. அங்கே பாருங்கள், லாஸ்ட் டைம் மினுக்குட்டி மட்டும்தான் இருந்தது. இப்போ ஒரு ஏஞ்சல் குட்டியும் கூட்டின்னு வந்து விட்டுட்டுங்கிறாங்க பாருங்கள். சார் பால் விளையாடுறதுக்கு கூட்டின்னு விட்டாக்கில் எடுத்து அவர் போட்டுட்டு இருந்தார். இங்கிட்ட போய் ஒரே ஜாலி தான், என்ஜாய் தான். இப்போ ஒரு குட்டி ஏஞ்சலும் வந்துட்டாங்களா, அவ்வளோதான், இன்னும் ஜாலி. என்னன்னாக்கெல்லாம் அந்த ஏஞ்சல் குட்டி எடுத்து வச்சுங்கிற பாலெல்லாம் சார் பிடிங்க அவர் தூக்கி போட்டு இருந்தார். கடைசியாக இவர் கூட இருந்து பொறுத்து பார்த்துட்டு அந்த ஏஞ்சல் குட்டியும் பாலை எடுத்து விளையாடிட்டு இருந்துச்சு. இவனை மாதிரியே போட்டு விளையாடிட்டு இருந்துச்சு. அந்த குட்டி இடையில் என்ன பண்ணாருன்னா, சார் அந்த குட்டியோட முடியை போய் பிடிச்சிட்டாரு. ஒரு வேளை கைக்கு கிடைச்சிருந்தா பட்டுன்னு ஒரு அடி போட்டுருந்துக்கலாம். கைக்கு கிடைக்காத போயிட்டாரு. அடுத்தது அதை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்றதுக்காக வந்தோம். அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய அப்பளம்ன்ட்டு. இதுக்கு பேர் தான் டெல்லி அப்பளமா. ஒரு அப்பளம் 70 ரூபான்னு சொல்லி வாங்கினோம். வாங்கி சாப்பிட்டோம். எடுத்து பிச்சு சாப்பிடுன்னு சொன்னாக்கூட சாப்பிடல. சரி, நாங்களே ஊட்டி விட்டோம். அப்படியே அதை முடிச்சுட்டு விளையாடுறதுக்கு வந்தோம். சாப்பிட்ற இடத்துல யாருமே இல்லை. எப்படிங்க ஒரு அப்பளம் 70 ரூபான்னா எப்படி இருப்பாங்க? ஒன்று இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே விளையாடுறதுக்காக வந்தோம். ஒவ்வொன்றா லாஸ்ட் டைம் ட்ரெயின் போனோம். இந்த டைம் ஆனால் ட்ரெயின் வேணான்னு சொல்லிட்டு சரி, நான் உட்கார ஐடியாவில் இல்லை. அப்பா மினுக்குட்டியும் அவங்க அப்பாவும் தான் உட்காந்தாங்க. சரி, அவங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு போனோம். ஆனால் எனக்கு என்னோடய கண்ணெல்லாம் ஒரே ஒரு விளையாட்டு மேலே தான் இருந்துச்சு. நேராக எதையுமே கிராஸ் பண்ணாமல் வேகமாக அங்கே போனேன். சரி, அதாவது மினுக்குட்டிக்கு செட் ஆகுமா? அவனுக்கு என்ன அந்த விளையாட்டு சறுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால போய் சறுக்க வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிவிட்டு உங்களை காமிக்கணுமேனு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன். கிட்ட போய் பார்த்தாக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம். என்னதுன்னா அதில் மின்குட்டியால் சறுக்க முடியாது. 5 வயசு பிள்ளைங்க ஏறி சறுக்க முடியும். ஏன்னா ஸ்டெப்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸ்டெப்ஸில் ஏறி தான் சறுக்கணும். இவனால் ஏறி சறுக்க முடியாது. அதனால் கிட்ட போய் பார்த்துட்டு சறுக்க முடியாதுன்னதுனால அப்படியே வந்துட்டோம். சாருக்கு ஒரே அழுகை இல்லை, அதுதான் வேணும்னு. நம்மள அலோவ் பண்ணியிருந்தா கூட நம்ம போய் தூக்கி சறுக்கி விட்டுணுங்களாம். அலோடு இல்லைல்ல, மற்ற குழந்தைங்க இடிச்சு தள்ளிடுவாங்க. அதனால் அதை விட்டுட்டு ட்ரெயினுக்கு வந்தோம். அவங்க ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டாங்க பாருங்கள். என்ன ஒரு கொடுமைன்னா, இதுக்கு முன்னாடியே நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டோம். ஃபஸ்ட்டு இவர் தான் வாங்கினார். இவருக்கு பின்னாடி தான் நிறைய பேர் வாங்கினாங்க. இவரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு எல்லோரும் போய் ஏறி உட்காந்துட்டாங்க. டிரைவர் சீட்டு இவங்களுக்கு கிடைக்கல. அதனால் அவங்கெல்லாம் ஒரு ரவுண்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம். அவங்க போனதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்டுக்கு போய் டிரைவர் சீட்டு கிடச்சிச்சின்னு ஏறி உட்காந்துட்டாங்க. உட்காந்ததும் ஒரு ரவுண்டுக்கு சார் அமைதியாக இருந்தார். செகண்ட் ரவுண்டுக்கு ஸ்லைட்டாக ஸ்டார்ட் பண்ணார். 3வது ரவுண்டு வந்துச்சு. அழ ஆரம்பிச்சிட்டார். கதற அழ ஆரம்பிச்சிட்டார். அது எதுக்கு அழுந்தாருன்னா, பயத்தினாலலாம் அழலை. நான் வெளியே வீடியோ எடுத்துருந்தேன், என்னை பார்த்துட்டு நான் என்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதார். அவங்க அப்பாவும் அழுத்து பிடிச்சாரு. அங்கே பாருங்கள், பக்கம் வரும்போது வாய்ஸ் கதறது கேட்குதான்னு கேளுங்க. ரவுண்டு இது ஒரு 2 ரவுண்டு தானா. ஆனால் எக்ஸ்ட்ராவாக 4-5 ரவுண்டு போனாங்க. உங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக விட்டுங்கிறேன்னு சொன்னாங்க அந்த அண்ணா. ஒரு பக்கம் வரும்போது பாருங்கள் கதறல. இந்த மாதிரி தான் அழுதுகிட்டே இருந்ததுனால சரி, அந்த அண்ணாக்கிட்ட சொல்லி எவ்வளோ நான் ரவுண்டுன்னு கேட்டேன். அந்த அண்ணன் சொன்னார், சரி போதும் இதோடய நிறுத்திங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு 4 ரவுண்டோடய நிறுத்திட்டோம். போயிருந்தா இன்னொரு 2 ரவுண்டும் கூட போயிருக்கலாம். ஏன்னா இவனை கூட்டின்னு போகிற மாதிரி இது ஒன்று தான் இருந்தது. இப்போல்லாம் சிங்கிளாக குழந்தைங்கள உட்கார வைக்கணும். இவனை தனியாக உட்கார வைக்க முடியாது, கீழே விழுந்துருவான்னு சொல்லிட்டு இதில் கூட்டிகிட்டு போனாங்க. இதுவும் டிக்கெட் 80 ரூபா. இதுக்குள்ளார ஃபஸ்ட்டு எல்லாமே 70 ரூபா 80 ரூபா தான். அதுக்கு கீழே எதுவுமே இல்லை. பொம்மையிலேருந்து ஏதோ சின்ன கப்புங்களாக இருந்துச்சு. அதுதான் 20 ரூபா 30 ரூபான்னு இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். அதுதான் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே கார்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் குழந்தைங்க ரவுண்ட்ஸ் போனாங்க. ஃபோட்டோ எடுக்கிறவங்கலாம் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்தாங்க. சார் அங்கே வந்ததும் மறுபடியும் வீட்டுக்கு வரவே இல்லை, அங்கேயே சுற்றிட்டே இருந்தார். ஒரு வழியாக அப்படி இப்படி சமாதானப்பட்டு ஃபோட்டோ பிடிக்கிற இடத்த விட்டு வெளியே அழுத்தி பிடிச்சி தூக்கிட்டு வந்தோம். அங்கே பாருங்கள், அழுகிய பாருங்கள்.
சரி ஓகே அழுறாரேன்னு சொல்லிட்டு சரி மறுபடியும் விட்டாக்கல. நேராக ஸ்டார்டிங்கில் ஒரு இடம் பார்த்தோம் இல்லையா, ரோபோட்டிக் அனிமல்ஸ், அந்த அனிமல்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டார் சார். நான் பாருங்கள் மீண்டும் முதல்ல இருந்தே அங்கே போயிட்டு வரவே இல்லை. ஜாலியாக அதெல்லாம் சுற்றிட்டு அதே பிள்ளைங்கள்லாம் இருந்துச்சு. அடிக்கடி சவுண்டெல்லாம் கேட்குது பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இந்த வீடியோவே ரியல் சவுண்டோடே வச்சுன்னுங்கிறேன் அப்படின்னாக்கல, அப்போ தான் ஒரு திருவிழா மாதிரி தெரியுது. நான் மட்டும் பேசிகிட்டு இருந்தேன்னா ஏதோ ஒரு பெரிய காட்டுக்குள்ளார நான் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த சவுண்டோடு இருந்தால் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால தான் அதை சவுண்டோடே விட்டுட்டேன். பாருங்கள் மறுபடியும் அந்த சார் வந்து தலாட்டுற மாதிரி ஆட்டுறாரு பாருங்க. கூப்பிட்டாலும் வரல. அங்கே இங்கேயுமா ஓடி கையில் பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக டான்ஸ் எல்லாம் போட்டார், சவுண்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணார். பிள்ளைங்க கூட எல்லாம் விளையாடினாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடம். பட் ஒரு டைம் போனீங்கன்னா குறைஞ்சது 1000 ரூபாவது வேணும். அப்போ தான் இதுக்குள்ளார போயிட்டு வெளியே வர முடியும். அது குழந்தைங்கள ஒரு குழந்தைய விவரம் தெரியாத குழந்தையா இருந்தால் பரவாயில்ல, நல்ல விவரம் இருக்கிற குழந்தைய கூட்டு போனால் 2000 தேவைப்படும். 2 குழந்தைங்கன்னா 2000 கண்டிப்பாக வேணும். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இதுக்கு போகிற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னாடியே வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே போய் சாப்பிடுங்க. ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ நல்லாவும் போட்டு ரேட்டும் ஜாஸ்தி. அந்த ஒரு அப்பளமே 70 ரூபான்னா பார்த்துக்காங்க. காலிஃப்ளவர் வாங்கணும், அது ஒரு குட்டி கப்பில் ஒரு கப்பு தான், அது 80 ரூபா. அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். அங்கே உள்ளே போகும்போது எதுவுமே கார் வண்டிங்கெல்லாம் அவ்வளோவா இல்லை. இப்போ வெளியே வரும்போது பாருங்கள் எவ்வளோ கார் வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாட்டர்டே சண்டேன்றதுனால இன்னும் ரஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய் டாட்டா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.